நீ முருங்கைக்காய் சம்பல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெரி யூனிக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கு 3 பல் பூண்டு சுட்டு எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சுட்டுக்கணும். அதுக்கப்புறமா 1/4 கிலோ முருங்கைக்காய் வந்து ஆவியில் அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 10 நிமிஷம் அவிச்சா போதும். அவிச்ச அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஆற விட்டு அது உள்ள சதையெல்லாம் நம்ம எடுத்து உள்ள விதையும் அது உள்ள சதைப்பத்து நம்ம எடுத்துக்கணும். ஃபுல்லாக வந்து கத்தி வச்சு நல்லா வலித்து எடுத்துட்டோம்னா அது ஃபுல்லாக நம்மளுக்கு கிடச்சிரும். ஒரு சின்ன பவுலில் போட்டுக்கணும். போட்ட அப்புறமா அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, இந்த பூண்டு நம்ம சுட்டு வச்சுருந்தோம் இல்லையா, பூண்டு, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே கையால் நல்லா நசுக்கி விட்டு போடணும். உங்கள்கிட்ட உரல் உலக்க இருந்தால் அதில் நசுக்கி போடுங்க, இல்லைன்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. நம்ம காஞ்ச மிளகாய் வந்து சுட்டுருந்தாலே அதையும் நல்லா வந்து கை வச்சு மசிச்சு விட்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதில் போடுறோம். கருவேப்பிலை போட்ட அப்புறமா இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 4 ஒரு மடங்கு சின்ன ஒரு தக்காளி பழம், ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி வந்து ஊற வச்சு கட்டியாக புளிஞ்சு ஊற்றிக்கணும். சம்பல் எல்லா சைடிஷ்க்கும் வச்சுக்கலாம். ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.